பிக் பாஸ் வீட்லேருந்து பிரஜன் வெளியேறியதற்கு பிறகு சாண்ட்ரா கொஞ்சம் கன்ஃபியூஸ்டான ஸ்டேட்டில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு ஒரு ஆதரவு கொடுக்கணும் அப்படின்னு திவ்யா ஏதோ கேட்க, அவங்க மேலே கடிச்சு கொதறினாங்க சாண்ட்ரா. அதெல்லாம் நம்ம இரவுகளே பார்த்தோம். அதற்கு பிறகு விடிந்ததுக்கு பிறகு சாண்ட்ரா வந்து கேமராவை பார்த்து பிரஜன் கிட்ட அந்த தகவலை கொடுக்குறாங்க. அண்ணா இதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தாலும் கஷ்டப்படாதீங்க. அவங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமான சூழலில் இருக்காங்க. நான் பார்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வருத்தப்படாதீங்க. அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியை கொடுக்குறாங்க. இதுலேருந்து அந்த கேமரா மூலமாக செய்தியை கொடுக்குறாங்க. அதாவது சாண்ட்ரா தன்னை திட்டினாலும், சாண்ட்ரா தன் மீது வருத்தத்தில் இருந்தாலும், சாண்ட்ரா தன்னிடம் பேச மறுத்தாலும், அவங்களுக்கு ஒன்றுனா நான் கண்டிப்பாக ஆறுதலாக நிற்பேன் அப்படிங்கிற கருத்தை சாண்ட்ரா இவங்க திவ்யா வந்து பதிவு பண்ணுறாங்க. இது முடிஞ்சிடுச்சா? இப்போ ஈவினிங்கில் சாண்ட்ரா வந்து திவ்யாவை பற்றி பார்வதிக்கிட்டேயும் ரம்யாக்கிட்டேயும் பதிவு பண்ணிகிட்ருக்காங்க. அதாவது என்னென்னா, திவ்யா என்ன மாதிரியான ஒரு கல்நெஞ்சக்காரி. என்னுடைய கணவன் எவிக்ட் ஆகி போகும்போது கூட அவளுக்கு அந்த வருத்தம் இல்லை. இப்போ போய் அன்பு கேங்கில் சேர்ந்துக்கிட்டாலே அப்படிங்கிற மாதிரி பேசுகிறாங்க. அதே மாதிரி சாண்ட்ரா வந்து திவ்யா வந்து சொல்கிறா, என்னுடைய கணவர் வந்து எவிக்ட் ஆகி கணவர் வந்து அவர் வந்து இப்போ சாண்ட்ரா கிட்ட பேசாதது, அதுக்கப்புறம் திவ்யாகிட்டையும் பேசாத இருந்தாராம். இதுதான் காரணம்னு கனி சொல்கிறாங்க. என்ன மாதிரியான ஒரு விஷயம் இதை ஏன் என்கிட்ட வந்து சொல்லணும்? அப்போ எனக்கு இன்னும் கோபமாக வருது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை இவங்க ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க. அதற்கு அடுத்ததாக இன்னொரு விஷயம் சொல்கிறாங்க. திவ்யாவை வந்து அவர் கணவர் வந்து ஒரு தங்கச்சி மாதிரி பார்த்தாரு, அவ்வளோ பாசம் காட்டினார். ஆனால் அவருக்கு இவங்க வந்து அந்த சரியான ஒரு இது காட்டல அப்படிங்கிற மாதிரி இவங்க வைக்கிற குற்றச்சாட்டில் நியாயம் இருப்பதாக எனக்கு தெரியல. ஏன்னா உண்மையாலே திவ்யா வந்து ஒரு பாசத்தை வச்சுருக்காங்க. இவங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் கோபம் வந்திருக்கு. அதை இவங்க நேரடியாக திவ்யாகிட்டே அவங்க பேசினா இந்த பிரச்சனை சால்வ் ஆயிருக்கு. ஏன்னா திவ்யாவும் இவங்களும் இவ்வளோ நாட்கள் ஒன்றாக இருந்ததாக சொல்கிறாங்க இல்லையா? ஆனால் திவ்யா உண்மையான நட்போட சாண்ட்ரா மேலே இருந்திருக்காங்க. சாண்ட்ரா உண்மையான நட்பாக திவ்யா மேலே இல்லைங்கிறதுக்கு என்ன காரணம்னா, ரொம்ப பழைய விஷயங்கள். சாம்பார் ஸ்குவாடுக்கு கேப்டனாக இவங்கள போட்டதே அவங்களுக்கு பிடிக்கல அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள்லாம் பேசுகிறாங்க. இதெல்லாம் சரியா அப்படிங்கிறத நம்ம கண்டிப்பாக யோசித்து பார்க்கணும். அதாவது நான் இந்த வீட்டில் வந்து சில உண்மையான நட்புகள் இருக்கும், அன்புகள் இருக்கும். அதை நம்ம ப்ரைஸ் பண்ணத்தான் செய்வோம். இவங்க என்ன புரிஞ்சுக்கிருக்காங்களோ என்னன்னு தெரில.